செய்திகள். வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரியும் பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி செல்லிப்பட்டு தடுப்பணை கட்டுவதற்கு பதிலாக சிறிய அணை கட்ட நடவடிக்கை. பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். புதுச்சேரி மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் 36ஆம் ஆண்டு தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் வழியனுப்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நலசங்கத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது. வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குடும்ப தலைவிக்கு தலா 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் 21 வயது பூர்த்தியடைந்து 55 வயது மிகாமல் இருக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ்வாழும் அனைத்து குடும்ப தலைவிற்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதி 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதற்குள் 786.56 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. குடும்ப தலைவி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வரை 56,000 பேர் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பட்ஜெட் உரை மீது உறுப்பினர்கள் தங்களது பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். அப்போது அவர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான சேதரப்பட்டு நிலத்தில் தொழிற்பேட்டை விரைவில் அமையும் என்றும் சிவப்பு அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை 1000 இருந்து 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. மஞ்சள் அட்டை வைத்துள்ள கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை வழங்க உறுப்பினர்கள் கோரியதை தொடர்ந்து அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். புதுச்சேரியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரியும் பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவினர் அனைவரும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மக்களுக்கு தொடர்ந்து சிரமத்தை ஏற்படுத்தி வரும் ஆளும் அரசு மற்றும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் இறுதியாக பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பொலிவுறு திட்டத்தின் கீழ் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டு ஒரு சில அதிகார மோதலால் இதுவரை புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும் இதனால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதனால் தான் பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும் ஒருவர் காலத்திற்குள் பேருந்து நிலையம் திறக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தற்காலிக பேருந்து நிலையத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்டு பேருந்துகளை உள்ளே அனுமதிக்காமல் போராட்டத்தை நடத்துவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி செல்லிப்பட்டு தடுப்பணை கட்டுவதற்கு பதிலாக சிறிய அணை கட்ட நடவடிக்கை. பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் செல்லிப்பட்டு படுக்கை அணை 2021 முழுமையாக சேதமடைந்தது. சேதமடைந்த படுக்கை அணையை புதியதாக கட்ட வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இது சம்பந்தமாக இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் சேதமடைந்த செல்லிப்பட்டு படுக்கை அணையை ஒவ்வொரு தடவையும் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. கட்டுவதற்கான வேலைகளும் நடைபெற்றது.
ஆனால் தற்போது வரை தடுப்பணை கட்டி முடிக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசும்போது, செல்லிப்பட்டு படுக்கை அணையை கட்டுவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பணி முழுமையாக முடியும் வரை அதுவரை தற்காலிகமாக செல்லிப்பட்டு பகுதியில் சிறிய அணை கட்டுவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். செல்லிப்பட்டு படுக்கை அணை என்பது பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் 1906 கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் 36 தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் வழியனுப்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் 36 மாசிமக வரவேற்பு விழா சாரம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் சாரத்தில் அமைந்துள்ள சித்திபுத்தி விநாயகர் ஆலயத்தில் தங்கி பக்த கோடிகளுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு மின்னலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று காலை அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு சுவாமிக்கு வழியனுப்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமகம் வரவேற்பு குழு தலைவர் ரவி, பொருளாளர் பாஸ்கரன், துணைத் தலைவர் ரவி, துணை செயலாளர்கள் சதாசிவம், முருகன், வேலவன், ரவி என்கின்ற ராஜாராமன், செயற்குழு உறுப்பினர்கள் சிவராமன், பன்னீர்செல்வம் மற்றும் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன், காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ், அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன், காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் குமார் என்கின்ற தணிக்கைவேல், ஸ்கைசாட் ரவி, சிவா, கிராபிக்ஸ் உரிமையாளர் முத்துக்குமரன், டெகான் பில்டர்ஸ் உரிமையாளர் வைத்தீஸ்வரன், முருகன் ட்ரேடர்ஸ் உரிமையாளர் மாயன் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலசங்கத்தின் தலைவர் மோகன்ராஜ், கதிர்வேலன், பிளாஸ்டிக் உரிமையாளர் அருள் செல்வம், வழக்கறிஞர் பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நலசங்கத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் அங்கன்வாடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை அவர்களுக்கு ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதா கோவில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டசபையை முற்றுகையிட மாதா கோவிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்த போது போலீசார் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்போது கிருஷ்ணவேணி என்கின்ற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு நிலவியது. கடந்த 2023 நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு செய்த பொதுப்பணித்துறை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கப்பட்டு சம்பளமாக ரூபாய் 18,000 வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கடந்த 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐயாசாமி வழக்கின் தீர்ப்பினை காரணம் காட்டி காலம் கடத்தால் மூலம் தற்போது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவு எடுத்து அனைத்து அரசு துறை தற்காலிக ஊழியர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுதேசி மில் அருகில் யார் அந்த ஐயாசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்வாரா, அட்ரஸ் இல்லா ஐயாசாமியை காவல்துறை புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்து கொடுக்க வலியுறுத்தி நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன், காரைக்கால் வினோத்,
சத்யவதி, காரைக்கால் மணிவண்ணன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் என 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரியும் பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி செல்லிப்பட்டு தடுப்பணை கட்டுவதற்கு பதிலாக சிறிய அணை கட்ட நடவடிக்கை. பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். புதுச்சேரி மாசிமகம் வரவேற்பு குழு சார்பில் 36ஆம் ஆண்டு தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் வழியனுப்பும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நலசங்கத்தின் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஓய்வு பெற்ற பெண் ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது.